ஜோதிடம். ஆஸ்ட்ராலஜி எல்லாருமே பாக்குறது எதுக்குன்னா, எல்லாருமே இந்த காலத்துல ரொம்ப பயப்பட்டுட்டே இருக்கிறது. இப்ப ஆஸ்ட்ராலஜின்னு இருக்கிறது ஒன்று, ஜோதிடம்னு இருக்கிறது ஒன்று. நம்ம பிறந்த டைம்ல எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் தான் பிளானட்டரி பொசிஷன். அந்த பிறந்த டைம்ல நமக்கு வந்து பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கிறது அது பார்த்து தான் நம்ம ஒன்று ஜாதகம் எழுதுறது. இப்படி எழுதும்போது நம்மளோட ஹோல் லைஃபே அதில் இண்டிகேட் பண்றது. அப்போ ஜாதகம் பார்க்கும்போது எல்லாருமே பயப்படுறது, இவர் இனி என்ன தோஷம் சொல்ல போறது, என்ன இனி பரிகாரம் சொல்ல போறது. அப்படி இல்லை. ஆக்சுவலி ஆஸ்ட்ராலஜி இல்லைன்னா ஜோதிடம் பார்க்கணும்னா நமக்கு ஒரு கைட்லைன் மட்டும்தான். அந்த கைட்லைன் அப்படி சொல்ல போனா நமக்கு வந்து இப்போ இந்த காலத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நமக்கு வந்து இப்போ கூகுள் மேப் நமக்கு கொடுத்துடும் ஒரு இடத்துல போகும்போது. அப்ப கரெக்டா நமக்கு அந்த இடத்துல போறதுக்கு ஈஸியா போக முடியும். அப்ப எப்படின்னா நமக்கு வந்து போன பாதையில ரெட் கலர் பார்க்கும்போது நமக்கு வந்து ரூட்டு மாத்தி போகலாம். ஆக்சுவலி அதுதான் ஆஸ்ட்ராலஜி. அப்ப எல்லாருமே வந்து வருஷத்துல ஒரு வாட்டியாவது ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி இருக்கிறது, எனக்கு இந்த வருஷம் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணல, எதெல்லாம் மாசம் அவாய்ட் பண்ணணும், அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே போகும்போது நமக்கு ஒன்று கஷ்டங்கள் இல்லாம, ஏன்னா நல்ல டைம்ல என்ன ஆரம்பிக்கும் போதும் நல்லதா முடிஞ்சிடும். அப்ப முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு வச்சு, ஏன்னா தோஷங்கள் பார்க்கறதுக்கு இல்லை ஆஸ்ட்ராலஜி. ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கைட்லைன் தான் நமக்கு வந்து ஜாதகம் பார்க்கறது. அப்போ எல்லாருமே வருஷத்துல ஒரு வாட்டியாவது இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கிறது, அது பிறந்த இல்லைன்னா நியூ இயர்லேருந்து நியூ இயர் வரைக்கும், அடுத்த வருஷம் நியூ இயர் வரைக்கும், இல்லைன்னா நமக்கு வந்து இப்போ விஷு இல்லைன்னா தமிழ் நியூ இயர் வருது. அப்போ அதுல இருந்தால் நெக்ஸ்ட் எப்படி எப்படி இருக்கிறது இது பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த வருஷத்துல என்ன செய்ய முடியும் அப்படியெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப விசேஷம். പിന്നെ ഒന്ന് ഇപ്പോൾ ജാതകത്തിലെ വന്ന് നമുക്ക് ഒന്ന് നിറയെ കാര്യങ്ങൾ சொல்ல வேண்டியது இருக்கிறது. இப்போ ஒரு ஜாதகத்துல என்னெல்லாம் படிக்கலாம். இப்போ குழந்தைகளா இருக்கும்போது 12 வயசு பிறகுதான் நமக்கு ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு வந்து அவரு என்னெல்லாம் படிக்கலாம், இவருக்கு என்ன போல இவருடைய ஜாதகத்துல அமைப்பு, அவரோட கிரகநிலை எப்படி இருக்கும்போது எப்படி அதனுடைய இது கொடுத்துடும், அவருடைய வாழ்க்கையில எப்படி என்ன வேலை அவருக்கு செய்யலாம், இதெல்லாம் வந்து ஜாதகத்திலே நம்ம வந்து ஜாதகம் பார்த்து நம்ம வந்து மூவ் பண்ணும் போது அது கண்டிப்பா எல்லாருமே ஜாதகம் பார்த்து தான் நம்ம செய்யணும். ஏன்னா நமக்கு வந்து ஜாதகத்திலே பிறந்த டைம்ல வி ஹாவ் டேக்கன் போட்டோகிராஃப் அட் த டைம் ஆஃப் பர்த் இன் பியாண்ட் கேலக்சி. அது ஒரு இண்டிகேஷன் தான். லாஸ்ட் பர்த்ல நன்மைகள் செய்யும்போது நன்மைகளா நமக்கு கிடைச்சிடும். இல்லைன்னா கெட்டது செய்யறதா இருந்தால் லாஸ்ட் பர்த்ல நமக்கு வந்து இந்த ஜென்மத்திலே அப்படி இருக்கக்கூடிய கெட்டகள் நடக்கும். அப்போ ஜாதகம் பார்த்து அவரோட பூர்வ ஜென்ம சுகிரத ஸ்தானம் எப்படி இருக்கிறதுன்னெல்லாம் பார்த்து நம்ம செய்யும் போது நம்ம வந்து இந்த ஜென்மத்துல நமக்கு அதனுடைய ப்ராப்ளம் நமக்கு ரெக்டிஃபை பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சோல் ரெஜுவினேஷன் சொல்லலாம். அப்படி நமக்கு வந்து இப்போ எப்படின்னா ஜாதகத்துல எல்லாமே வந்து 5வது வீட்டுல பூர்வ ஜென்ம சுகிரத ஸ்தானத்துல நல்ல கிரகங்கள் இருக்கிறதா இல்லைன்னா கெட்ட கிரகங்கள் இருக்கிறதா இது பார்த்து நமக்கு வந்து அதனோட பரிகாரம் செய்யும் போது, ஒரு மழை பெய்யும் போது மழையை தடுக்க முடியாது, ஒரு கொடை தரலாம். அதுதான் நம்மளோட பரிகார பூஜைகள். இல்லைன்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய நம்மளோட மந்திர ஜபங்கள், நம்மளோட ஓன் ப்ரிகாஷன்ஸ்ல செய்யக்கூடிய காரியங்கள், இப்படி எல்லாம் செய்யும்போது, ஏன்னா ஜோதிடம்னு இருக்கிறது வந்து அந்த காரியத்திலே இருக்கக்கூடிய ஒரு லைட்டு தான் ஜோதிடம். ஜோதிடம்னு வாக்கினோட அர்த்தமே அதுதான். அப்போ நமக்கு வந்து வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது மட்டும் பார்க்கக்கூடிய காரியங்கள் இல்லை ஜாதகம் இருக்கிறத. உங்களுக்கு வந்து ஒரு கைட்லைனா அது வாழ்க்கையில எல்லாருக்குமே வந்து ஒரு கைட்லைன் எப்படி ஆகலாம், இந்த வருஷம் எப்படி இருக்கிறது, இல்லைன்னா என்ன போல படிக்கலாம், என்ன போல எப்போ கல்யாணம் பண்ணலாம், இல்லைன்னா எப்போ புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் வந்து ஆஸ்ட்ராலஜி நல்ல ஒரு ஆச்சாரியன் கிட்ட இல்லைன்னா தெரிஞ்ச ஆள்கிட்ட ஜோதிடம் பார்த்து அவரோட வாழ்க்கையில பிறந்த டைம்ல கரெக்டா பிறந்த டைம்ல பிறந்த நேரம் பிறந்த இடம் இதெல்லாம் பார்த்து கணிக்கக்கூடிய அந்த ஜாதகம் பார்த்து சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிடும்.